வணக்கம், வெல்கம் டு சுகு டாக்ஸ். உங்களுடன் சுகன்யா கணேஷ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டான லவ் ஸ்டோரியை தான் சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலை நேரமாகவே எழுந்த சுப்பிரமணியன் செய்தித்தாள்களை புரட்டி கொண்டிருந்தார். அப்போது சமையலறையில் பாத்திரங்கள் தடம் புரளும் சத்தம் கேட்க, காலையிலேயே ஏண்டி இப்படி பாத்திரத்தை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க? ஒரு நியூஸ் பேப்பரை கூட நிம்மதியாக படிக்க விட மாட்டியா என்று தனது மனைவி வள்ளியம்மையிடம் கேட்டார். அவசர அவசரமாக சமையல் பண்ணால் சத்தம் கேட்காதா? பெரிய பங்களா வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க பாரு. சத்தம் கேட்கக்கூடாதுன்னா ரூமில் போய் தாழ்பால் போட்டுக்கிட்டு படிங்க, எந்த சத்தமும் கேட்காது. இங்கே நான் தனியாளாக சமையல் பண்ணி கஷ்டப்பட்டுட்ருக்கேன். உங்கள் பொண்ணு என்னன்னா இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளை எனக்கு கூட மாட உதவி செய்ய சொல்லலாம்ல, அதை சொல்ல மாட்டீங்க, என்ன தான் பேச வருவீங்க என்று சமையல் கட்டுக்குள் சமையல் வேலைகளை செய்து கொண்டிருந்த வள்ளியம்மை பொங்கி எழுந்தாள். கடவுளே, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? ஆளை விடு, நான் உன்னை எதுவும் கேட்கல, என்னமோ பண்ணு என்ற சுப்பிரமணியன் வள்ளியம்மையிடமிருந்து தப்பித்தார். அதானே, உங்கள் பொண்ணை வேலை செய்ய சொல்லக்கூடாது, உடனே வாயை மூடிப்பீங்க என்ற வள்ளியம்மை, அபிராமி, ஹே அபிராமி, எழுந்திரிடி, எவ்வளவு நேரமாக தூங்கிட்டு இருப்ப? இங்கே நான் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி ஜாலியாக தூங்கிட்டு இருக்க? எழுந்திரிடி, சீக்கிரமாக எழுந்து கூட மாட எனக்கு உதவி செய்யலாம்ல என்று தனது மகள் அபிராமியை எழுப்பினாள். அம்மா ப்ளீஸ்மா, தூக்கமாக வருது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். இப்போ நீ எழுந்திருக்க போறியா இல்லையா என்றவள் முகத்தில் நீர் தெளிக்க கோபமுற்ற அபிராமி, அம்மா உனக்கு அறிவே இல்லையா? இப்படியா எழுப்புவ? ஆமாண்டி, இவ்வளவு நேரம் உன்னை தூங்க விட்டேன்ல, எனக்கு தான் அறிவில்லை. ஒழுங்கா எழுந்திருச்சு வந்து கூட மாட எனக்கு உதவி செய். போம்மா, என்னாலெல்லாம் வேலை செய்ய முடியாது. எங்கே இருக்கீங்க அப்பா? அம்மாவை பாருங்க, காலையிலேயே டார்ச்சர் பண்ணுறாங்க என்று தனது அப்பா சுப்பிரமணியனை அழைத்தாள் அபிராமி. என்னாச்சு வள்ளி உனக்கு? ஏன் காலையிலேயே இப்படி நடந்துக்கிற? அவ படிக்கிற பொண்ணு, அவளை இப்போ எதுக்கு வேலை செய்ய சொல்கிற? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஏன் படிக்கிற பொண்ணு வீட்டு வேலையை கற்றுக்க கூடாதா? நான் மட்டும் என்ன வீட்டில் வெட்டியாவா இருக்கேன்? நானும் தானே வீட்டு வேலை முடிச்சுட்டு வெளியில் வேலைக்கு போகிறேன். இப்படி செல்லம் கொடுத்து நீங்கள் தான் அவளை கெடுக்குறீங்க. எத்தனை நாளைக்கு தான் அவள் எந்த வீட்டு வேலையும் கற்றுக்காமல் இருக்க முடியும்? நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புகுந்த வீட்டில் போய் வேலை செய்ய வேண்டாமா? கடவுளே, மறுபடியும் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் இன்னும் என்னோட படிப்பையே முடிக்கலை, மறுபடியும் கல்யாண பேச்சை பேசி என்னை டென்ஷன் பண்ணாதீங்க. இதோ பாரு அபிராமி, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் உன்னோட படிப்பு முடிஞ்சதும் உனக்கும் என் தம்பிக்கும் தான் கல்யாணம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என்றாள். அம்மா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் எனக்கு துளி கூட இல்லை. நான் எங்க, மாமா எங்க? நான் படிச்சிருக்கேன், ஆனால் மாமா படிக்கவே இல்லை. நான் அழகாக இருக்கேன், ஆனால் மாமா அழகு கூட இல்லை. அப்புறம் எப்படி நான் அவரை கட்டிப்பேன்னு நினைக்கிற? என்னடி பெரிய அழகு? அவன் குணத்தை ஒப்பிட்டு பார்த்தா உன்னோட அழகு அவன் கால் தூசிக்கு ஈடாகாது என்றாள். இதோ பாருமா, என்னோட படிப்பும் என்னோட கல்யாணமும் என்னோட இஷ்டப்படி தான் நடக்கும். யார் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்ற அபிராமி கோபத்துடன் அங்கிருந்து நகர்ந்தாள். பார்த்தீங்களா எப்படி பேசிட்டு போறான்னு? எல்லாம் நீங்கள் கொடுத்த இடம், உங்களை சொல்லி ஒரு தப்பும் இல்லை. இது எல்லாம் என்னோட தலையெழுத்து. ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படி திமிரு பிடிச்சவளா நிற்கிறா. யார் என்ன சொன்னாலும் மதிக்கிறது கிடையாது. இது எங்கே போய் முடிய போகுதோ கடவுளே என்று தன் கணவனை கோபித்து கொண்டவள் தன் சமையல் வேலையை தொடர்ந்தாள். இப்படி இருக்க யாருக்காக பரிந்து பேசுவது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார் சுப்பிரமணியன். பிறகு கல்லூரிக்கு தயாரான அபிராமியிடம், என்னடி இது, என்ன ட்ரெஸ்ஸுடி போட்டிருக்க? ஏம்மா இதுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு. என்னடி மாடர்ன் ட்ரெஸ்ஸுன்னு பேண்ட்டு டிஷர்ட் தானே போட்டுக்கிட்டு போகிற காலேஜுக்கு? சரி, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு நானும் விட்டேன். இப்போ என்னன்னா அந்த டிஷர்ட்டில் கையவே காணும். கையில்லாத டிஷர்ட்லாம் ஏண்டி போடுற? அம்மா நீ ஓல்டுமா, இதெல்லாம் நியூ ட்ரெண்டு, உனக்கு சொன்னாலும் புரியாது. இதோ பாரு அபிராமி, மாடலாக இருக்கிறது தப்பில்லை, அதுலேயும் கொஞ்சம் அடக்கமாக ட்ரெஸ் போடு. போ, இதை போய் கலட்டி போட்டுட்டு வேறு டிஷர்ட் போடு.
அம்மா கிட்ட புது ட்ரெண்டை பற்றி நீங்களாவது எடுத்து சொல்லுங்கப்பா என்ற அபிராமி தனது தாயின் பேச்சை கேட்காமல் கல்லூரிக்கு புறப்பட்டாள். ஏய் நில்லுடி, எங்கே போற? சாப்பிடவும் இல்லை, சாப்பாடு எடுத்துக்கவும் இல்லை, நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க. போமா, நீ திட்டிக்கிட்டே இருக்க. எனக்கு சாப்பாடும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே, அவள் கேன்டீனில் ட்ரீட் தரேன்னு சொல்லியிருக்கா, நான் அங்கே சாப்பிட்டுக்கிறேன் என்றவள் அவசர அவசரமாக தனது ஸ்கூட்டரை இயக்கி புறப்பட்டாள். என்னங்க, வர வர இவன் நடந்துக்கிறது ஒன்றும் சரியில்லை. நீங்களும் எதுவும் கேட்க மாட்டீங்க. விடுவள்ளி, சின்ன பொண்ணு தானே, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்படுறா. இருந்துட்டு போகட்டும், விடு. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியும் புருஷன் சொல்கிறபடி கேட்டுதானே ஆகணும். நாம் வச்சிருக்கிறது ஒரே பொண்ணு, அவள் சந்தோஷமாக இருக்கட்டுமே என்றார் சுப்பிரமணியன். நான் என்ன சொன்னாலும் இதை சொல்லியே என் வாயை அடைச்சிருங்க. இப்போ கேன்டீனில் தான் சாப்பிட போகிறேன், சாப்பாடு வேண்டாம்னு நேற்று நைட்டே சொல்லியிருந்தா நான் காலையில் எழுந்து இவ்வளவு அவசர அவசரமாக சமைச்சிருக்க மாட்டேன்ல. எல்லாம் என் தலையெழுத்து, யாரை சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி, எவ்வளவு நேரம்தான் இப்படி பேப்பரை படிச்சுக்கிட்டே இருப்பீங்க? உங்களுக்கு வேலைக்கு டைம் ஆகலையா? போய் கிளம்புங்க என்றாள். பிறகு இருவரும் புறப்பட்டனர். பூட்டப்பட்டிருந்த வீட்டை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்த வள்ளியம்மை தன் கணவர் ஸ்கூட்டியை இயக்க பின்புறமாக அமர்ந்து வேலைக்கு புறப்பட்டாள். சுப்பிரமணியனும் வள்ளியம்மையும் ஒரே அரசாங்க பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். இவர்களுக்கு ஒரே மகள் அபிராமி மருத்துவ படிப்பில் இறுதி ஆண்டு படித்து வருகிறாள். படிப்பில் கெட்டிக்காரி, அழகில் தேவதை போன்றவள். அதனால்தான் என்னவோ அவளுக்கு திமிரும் கர்வமும் அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. வள்ளியம்மைக்கு தன் உடன் பிறந்த தனது தம்பியான சுதாகருக்கு அபிராமியை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் சுதாகர் படிக்காதவன். பைக் மெக்கானிக் வேலையை கற்றுக்கொண்டு ஒரு கடையை நல்லபடியாக நடத்தி வருகிறான். சிறு வயதில் தாய் தந்தையை இழந்த சுதாகர் கஷ்டப்பட்டு தனது அக்காவை படிக்க வைத்து ஒரு அரசாங்க வேலையையும் வாங்கி கொடுத்தான். தனது தம்பி தன்னை தனி ஆளாக இருந்து படிக்க வைத்து ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்த நன்றி கடனுக்காக தனது மகள் அபிராமியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறாள். சுதாகருக்கு அபிராமியை பற்றி நன்றாக தெரியும். அவள் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டாள் என்று. ஆனால் அக்காவிற்காக மௌனமாக இருந்தான். இங்கு கல்லூரிக்கு வந்தாள் அபிராமி. என்ன அபி, இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்க என்று அபிராமியின் தோழிகளான ராதிகாவும் அம்பிகாவும் கேட்டனர். அதை ஏண்டி கேட்குற? வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு பெட்ரோல் போடுறதுக்காக பங்கு வரைக்கும் போயிருந்தேன். அந்த பங்கில் தான் அடிக்கடி பெட்ரோல் போடுவேன். அங்கே ஒருத்தன் என்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். திடீர்னு லவ் லெட்டர் எடுத்து நீட்டிட்டான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் என்னடி சொன்ன, ஓகே சொல்லிட்டியா என்று ராதிகா கிண்டல் அடிக்க, என்னடி கிண்டலா? ஏன் தகுதி என்ன, அவன் தகுதி என்ன? போயும் பெட்ரோல் போடுறவனையா லவ் பண்ணுவேன்? அதான பார்த்தேன். இந்த காலேஜே உன் பின்னாடி தான் சுற்றுது. ஆனால் நீ தான் யாரையும் கண்டுக்க மாட்டேங்கிற. ஏதாவது ஒரு நல்ல பையனாக பார்த்து லவ் பண்ண வேண்டியது தானே. ஒருவேளை உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி உங்கள் மாமாவை கட்டிக்க போறியா என்று தோழிகள் கேட்க, நானாவது அவரை கட்டிக்கிறதாவது? சான்ஸே இல்லடி. என் அழகுக்கும் அறிவுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பையனை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அப்படி பார்த்தா கண்டிப்பாக நான் அவனை தான் லவ் பண்ணுவேன். எங்கள் அப்பா அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அதுக்காக என் வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. நான் எங்கள் வீட்டில் தெளிவாக சொல்லிட்டேன், என்னோட ஜாபும் என்னோட கல்யாணமும் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கும்னு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை பார்க்குற வரைக்கும் நான் இந்த மாதிரி பசங்களை கண்டுக்கவே மாட்டேன் என்றவள் திமிராக கூறிவிட்டு கிளாஸ் ரூமிற்குள் நுழைந்தாள். அங்கும் ஒரு காதல் கடிதத்தை நீட்டினான் அந்த பணக்கார மாணவன். அவனிடம், டேய் விக்ரம், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு. அப்புறம் ஏன் என்னை தினம் தினம் இப்படி லெட்டர் கொடுத்து டார்ச்சர் பண்ணுற? டியர், நீ என் லவ்வை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் இப்படி உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அதை விட்டா வேற என்ன வேலை இருக்குது எனக்கு என்றான் விக்ரம். பணக்கார வீட்டு பையன் மட்டுமல்ல, ஒரு அரசியல்வாதியின் மகனும் கூட. படிப்பில் அந்த அளவு ஈடுபாடு இல்லாததால் சிபாரிசு மூலமாக இந்த கல்லூரியில் சேர்ந்தான். அபிராமி கல்லூரியில் சேர்ந்த நாள் முதல் விக்ரம் அவளை ஒருதலையாக காதலித்து வருகிறான்.
ஆனால் அபிராமிக்கு அவன் மீது எந்த ஈடுபாடும் இல்லை. காரணம், அவன் ஓரளவு அழகானவன் என்றாலும் படிப்பில் ஈடுபாடு இல்லாமல் மற்ற படிக்காத நண்பர்களுடன் சேர்ந்து அரட்டை அடித்து கொண்டு ஊர் சுற்றுபவன். அதனால் அவளுக்கு அவனை பிடிக்கவில்லை. இதோ பாரு விக்ரம், எனக்கு உன்னை பிடிக்கல. எத்தனை தடவை நீ இப்படி லெட்டர் நீட்டினாலும் என்னோட பதில் இதுதான். நான் படிக்கணும், என்னை தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாத என்றவள் அங்கிருந்து நகர, அப்போது விக்ரம் அவள் கையை பிடித்து இழுக்க, கோபமுற்ற அபிராமியும் சற்றும் யோசிக்காமல் சக மாணவர்கள் முன்னிலையில் விக்ரம் கன்னத்தில் பலார் என்று அறைந்தாள். கோபமுற்ற விக்ரம் கிளாஸ் ரூமை விட்டு வெளியேறினான். இதை சக மாணவர்களுக்கு இடையில் அமர்ந்து கொண்டிருந்த குமரனும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். பிறகு சக தோழிகள் பின்புறம் அமர குமரன் பக்கத்தில் வந்து அமர்ந்தாள் அபிராமி. குமரன் மிகவும் அமைதியானவன், பொறுமைசாலி, படிப்பில் அவனை மிஞ்ச ஆளில்லை என்று கூறலாம். அந்த அளவிற்கு படிப்பில் முதலிடத்தில் இருக்கிறான். ஆனால் அழகானவன் இல்லை. ஏழை, கருமை நிறம், கண்களில் கண்ணாடி. அதனால்தான் என்னவோ அவனிடம் அவ்வளவாக எந்த பெண்களும் வந்து பேச மாட்டார்கள். அவனின் தாய் தந்தை கூலி வேலை செய்பவர்கள். அவன் படிப்பின் மூலமாகத்தான் தனது தாய் தந்தையின் கனவை நிறைவேற்ற முடியும் என்ற எண்ணத்தில் படிப்பவன். ஆனால் இவ்வளவு அழகும் அறிவும் உடைய அபிராமி மட்டும் ஏன் அவனிடம் பேசுகிறாள் என்பது அவள் தோழிகளுக்கும் தெரியும். அது குமரனுக்கும் நன்றாகவே தெரியும். குமரனுடன் அமர்ந்தால் படிப்பதற்கு மிகவும் உதவியாக இருப்பான் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவள் அவனுடன் அவன் அருகில் அமர்ந்திருக்கிறாள். இப்படி எல்லா ஆண்களும் அபிராமியை ஒரு தலையாக காதலிக்கும் நேரத்தில் குமரனுக்கு மட்டும் அபிராமி மீது எந்த ஈடுபாடும் வரவில்லை. காரணம், அவன் தகுதி அவனுக்கு தெரிந்திருந்தது. மேலும் தான் படிக்கத்தான் வந்திருக்கிறோம் என்பது அவனுக்கு நன்றாகவே புரிந்திருந்தது. அதனால் படிப்பை தவிர வேறு எதிலும் அவன் கவனத்தை சிதறவிடவில்லை. இப்படி இருக்க மதிய உணவு வேளை வந்தது. என்னடி ராதிகா, இன்னைக்கு உன்னோட பர்த்டேக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க. அதனால் காலையிலிருந்து நான் சாப்பிடாம இருக்கேன். ஒழுங்கா கேன்டீனுக்கு வந்து ட்ரீட் கொடு என்ற அபிராமியிடம், இதை நீ சொல்லணுமாடி? கண்டிப்பாக இன்னைக்கு எல்லாருக்கும் நான் ட்ரீட் கொடுப்பேன் என்ற ராதிகா அனைவரையும் அழைத்து கொண்டு கேன்டீன் சென்றாள். அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருந்த நேரத்தில் அங்கு வந்த சுதன் அபிராமியிடம் தனது சேட்டையை தொடர்ந்தான். அபிராமி அறைந்ததன் காரணமாக கோபத்தின் உச்சத்தில் இருந்த சுதன் அவளை பழிவாங்க எண்ணி அவளிடம் தவறாக நடக்க முயற்சி செய்தான். ஏண்டி, உன்னை எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். உன்கிட்ட என்னைக்காவது நான் தப்பா நடந்துட்டு இருப்பேனா? ஏதோ ஒரு தடவை கையை பிடிச்சி இழுத்துட்டேன், அதுக்கு எல்லார் முன்னாடியும் என்னை அரைஞ்சிட்டல்ல. இப்போ என் 2 கையாலேயே உன்னை அணைக்க போகிறேன். இங்கே கேன்டீனில் இவ்வளவு பேர் இருக்காங்க, உன்னால் என்ன பண்ண முடியும் என்று கூறியவன் அபிராமியை நெருங்கினான். அவனிடம் இருந்து தப்பிக்க முயற்சி செய்தவள் தோற்றாள். பிறகு கேன்டீனில் நடந்த அவமானத்தால் கூனி குறுகி நின்றவள் மேலிடத்தில் சுதனை பற்றி புகார் செய்தாள். அவள் இவ்வாறு வெளிப்படையாக கூறியதால் சிறிதும் யோசிக்காத கல்லூரி முதல்வர் சுதனை கல்லூரியை விட்டே டிசி கொடுத்து மொத்தமாக அனுப்பிவிட்டார். இப்படி சுதனின் தொல்லையிலிருந்து விடுபட்ட அபிராமி தனது படிப்பை தொடர்ந்தாள். நாட்களும் நகர்ந்த நிலையில் ஒரு நாள் குமரன் தனது தாயை அழைத்து கொண்டு சைக்கிளில் சென்று கொண்டிருந்தான். அப்போது எதிர்பாராமல் நடந்த விபத்தில் இருவரும் கீழே விழ யாரும் காப்பாற்ற முன்வரவில்லை, அபிராமியை தவிர. எங்கிருந்தோ ஓடி வந்த அபிராமி இருவரையும் அருகில் இருந்தவர்களின் உதவியோடு தூக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றி அருகில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்தாள். குமரனுக்கு பெரிய காயம் எதுவும் இல்லை. ஆனால் அவனின் தாய்க்கு இரத்த இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொண்ட அடுத்த கணமே செய்வதறியாது பதறிப்போனான். அப்போது அவன் அருகில் இருந்த அபிராமி, தனக்கும் அந்த குரூப் இரத்தம்தான் என்று கூறியவள் சற்றும் யோசிக்காமல் குமரனின் தாய்க்கு இரத்தத்தை கொடுத்தாள். அந்த நேரத்தில் குமரனின் கண்களுக்கு அபிராமி தெய்வமாக காணப்பட்டாள். அபிராமி என்னதான் ஆணவம் கர்வம் பிடித்த பெண்ணாக இருந்தாலும் அவள் மனதிலும் ஈரம் இருப்பதை அவன் புரிந்து கொண்டான். ரொம்ப நன்றி அபிராமி, இன்னைக்கு நீ இல்லைனா எங்கள் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அந்த கடவுள் தான் எங்களுக்கு உதவி செய்ய ஒன்று அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த நன்றி கடனை நான் என்னன்னைக்கும் மறக்கவே மாட்டேன் அபிராமி. சி குமரா, என்ன பேசுகிற நீ?
இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? நீ என்னோட ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா? அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. கூடிய சீக்கிரமே அவங்க எழுந்து நடப்பாங்க. கவலைப்படாத. உன்னோட உடம்பையும் பார்த்துக்க. உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க. எனக்கு நேரம் ஆகுது. அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன் என்றவள் புறப்பட்டாள். இப்படி குமரனும் அவனின் தாயும் வீடு திரும்பும் வரை அவ்வப்போது அவர்களை மருத்துவமனையில் பார்த்து வந்தாள். அது நாள் வரை அபிராமியின் மீது எந்த எண்ணமும் வராத குமரனுக்கு முதல் முறையாக அவள் மீது காதல் தோன்றியது. அது அவளின் அழகை கண்டு வந்ததல்ல, அவளின் தூய்மையான உள்ளத்தை பார்த்தே வந்தது. இப்படி இருக்க மெல்ல மெல்ல தேறிய இருவரும் வீடு திரும்பினர். வெகு நாட்களுக்கு பிறகு கல்லூரிக்கு வந்த குமரனுக்கு அபிராமி படிப்பில் உதவி செய்தாள். குமரன் தனது படிப்போடு அபிராமியையும் நேசிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு அவன் காதலே புனிதமாக தெரிந்ததே தவிர அபிராமியின் பதிலை எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் அவனுக்கு நன்றாக தெரியும், இப்படி ஒருவனை அபிராமி நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்று. இருப்பினும் உள்ளத்தில் வந்த காதலை விரட்டியடிக்க முடியாதல்லவா? குமரனும் காதல் வயப்பட்டான். ஏண்டி அபிராமி, என்ன இப்பெல்லாம் எப்போ பார்த்தாலும் குமரன் கூடவே இருக்க? எங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்றியே என்று சக தோழிகள் கேட்க, ஏய் அதெல்லாம் இல்லடி, பாவம் அவனை இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்திருக்கான். இவ்வளவு நாள் எனக்கு படிப்பில் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அந்த நன்றி கொஞ்சமாச்சும் எனக்கு இருக்க வேண்டாமா? அதான் அவள் லீவு போட்ட நேரத்தில் நடத்தினதை அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதில் என்ன இருக்கு? வர வர நீ சரியில்லடி. குமரனும் அடிக்கடி உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவனும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ? சேச்சே, என்னடி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அவன் அந்த மாதிரி பையன் கிடையாதுரி. இவ்வளவு நாள் அவன் கூட தானே பழகுறேன். என் கண்ணுக்கு அவன் தப்பாகவே தெரியலடி. நான் முன்னாடி சொன்னது தான், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை பார்த்தா கண்டிப்பாக நான் அவனை தான் விரும்புவேன். போதுமா? போய் படிக்கிற வேலையை பாருங்கடி என்றாள் அபிராமி. இப்படி இருக்க காலை வழக்கம் போல் கல்லூரிக்கு வந்த அபிராமியை ஒருவன் இடிக்க அவள் கையில் இருந்த புத்தகங்கள் கீழே விழுந்தன. அவன் முகத்தை பார்க்காதவள் கீழே சிதறி கிடந்த புத்தகங்களை அடுக்கினாள். சாரிங்க, கவனிக்காம இடிச்சிட்டேன். இருங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்று ஒரு வாலிபனின் இனிமையான குரல் கேட்க அவனை சற்று நிமிர்ந்து பார்த்தாள். பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. கண்ணிறைந்த அழகான உருவம், கோவைப்பழம் மாதிரி சிவந்த உதடுகள், அழகான அடர்த்தியான புருவம், அளவான உடல் பருமன், உயரம் என பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தான். ஹாய், ஐ எம் சுதன். இன்னைக்கு தான் இந்த காலேஜில் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன் என்று அவன் கூற அவனை பார்த்த உடனே அபிராமிக்கு பிடித்துவிட்டது. இவன்தான் நாம் இத்தனை வருடமாக தேடியவன் என்று பிறகு வெட்கத்தில் இருந்தவள் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்தாள். அவள் வெட்கத்தில் போகிறாள் என்பதை புரிந்து கொண்ட சுதனும் அங்கிருந்து நகர்ந்தான். தனது தோழிகளிடம் அவனை பற்றி கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் அவனும் அதே கிளாஸ் ரூமிற்கு வந்தான். அவனை பார்த்தவளுக்கு இன்ப அதிர்ச்சி. பிறகு அவனுடன் தன்னை அறிமுகம் செய்து கொண்டவள் அவனுடன் முதலில் நட்பாக பேச ஆரம்பித்தாள். இதை பார்த்த குமரனுக்கு பிடிக்கவில்லை. என்றாலும் பொறுத்து போனான். நண்பர்களாக பேசிக்கொண்டிருந்த இருவரும் காலப்போக்கில் காதலர்களாக மாறினர். மற்ற காதலர்கள் போலவே தங்களது நேரத்தையும் சினிமா, பீச், பார்க் என்று செலவிட்டனர். இது நாள் வரை படிப்பில் முழு கவனமாக இருந்த அபிராமி சுதனை விரும்ப ஆரம்பித்த பிறகு தனது படிப்பை முழுவதுமாக மறந்தாள். அவனுடனே அதிக நேரம் செலவிட்டாள். குமரன் அபிராமியிடம் படிப்பை பற்றி எவ்வளவு சொல்லியும் அவள் கேட்கவில்லை. இப்படி இருக்க கல்லூரி நேரத்தில் இருவரும் வெளியே செல்ல ஆரம்பித்தனர். அன்று தனது வாழ்க்கை தலைகீழாக மாறும் என்று அவள் துளிக்கூட எதிர்பார்க்கவில்லை. பழைய கோபத்தை மனதில் வைத்து கொண்டிருந்த விக்ரம் அபிராமியை பழிவாங்க துடித்து கொண்டிருந்தான். சரியான நேரம் பார்த்து காத்து கொண்டிருந்தவனுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்தது. தனது காதலனுடன் சென்று கொண்டிருந்த அபிராமியை வழிமறித்த விக்ரம் அவள் முகத்தில் ஆசிட் வீசினான். கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்தது என்னவென்று புரிந்து கொள்ள இயலாத நிலையில் கீழே விழுந்த அபிராமி வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் புழுவாய் துடிதுடித்தாள். ஆசிட் வீசிய அந்த கணமே விக்ரம் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான்.
உடனிருந்த சுதன் செய்வதறியாது தவித்தான். பிறகு அருகில் இருந்த மருத்துவமனையில் அபிராமியை சேர்த்தான். அங்கு அவளுக்கு தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவளை காப்பாற்றிய மருத்துவர்களால் அவளின் முகத்தை காப்பாற்ற முடியவில்லை. அவள் முகத்தில் ஒரு பாதி முழுவதுமாக எரிந்துவிட்டது. அதை பார்த்த சுதனோ பயத்தில் அபிராமியின் குடும்பத்திற்கு ஃபோன் செய்து விஷயத்தை கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டான். விஷயம் தெரிந்து ஓடி வந்த குடும்பத்தினர் அவளை அந்த கோலத்தில் பார்த்ததும் தலையில் அடித்து கொண்டு அழுதனர். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று வள்ளியம்மை கதற மருத்துவமனையே ஆடியது. பிறகு மயக்கத்தில் இருந்து சுய நினைவிற்கு வந்த அபிராமி தன் நிலையை பார்த்து கதறினாள். அவளை சமாதானப்படுத்த முடியாமல் இருவரும் தவித்தனர். இப்படி இருக்க விஷயம் கேள்விப்பட்ட குமரனும் மற்ற தோழிகளும் அவளை பார்க்க வந்தனர். ஆனால் அவர்கள் முன் அவள் முகத்தை காட்டக்கூட விரும்பவில்லை. அவர்களை பார்க்காமலேயே அனுப்பிவிட்டாள். அபிராமியின் சூழ்நிலையை புரிந்து கொண்ட குமரனும் அவளை பார்க்காமலேயே திரும்பினான். அபிராமிக்கு இவ்வாறு செய்தது யார் என்பதை தெரிந்து கொண்ட அவளின் பெற்றோர்கள் விக்ரமிற்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுத்தனர். பிறகு உடல்நிலையில் மெல்ல மெல்ல முன்னேற்றம் வந்தது அபிராமிக்கு. அவளை சமாதானப்படுத்திய அவளின் தாய் தந்தை மருத்துவரிடம் பேசினர். டாக்டர், இவ வயசு பொண்ணு, காலம் முழுக்க இப்படியே இருக்க முடியாது. பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி ஏதாவது இப்போ பண்ணலாமா என்ற வள்ளியம்மை மருத்துவரிடம் கேட்க, கண்டிப்பாக பண்ணலாமா, இப்போ நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு, நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஆனால் இப்போ எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பாதி முகம் ரொம்ப ஆழமாக எரிஞ்சு போயிருக்கு. அவங்களோட காயம் முழுசாக ஆறுற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். காயம் முழுசாக ஆறுனதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி நம்ம பேசலாம் என்று மருத்துவர் கூற, பிறகு அபிராமியை வீட்டிற்கு அழைத்து வந்தனர். வீடு வந்த அபிராமியும் யாரையும் பார்க்க விரும்பாமலும் கல்லூரிக்கு போகாமலும் தனது அறையிலேயே இருக்க ஆரம்பித்தாள். இப்படியே நாட்களும் நகர ஆரம்பித்தது. அம்மா அப்பாவை தவிர வேறு யாரையும் பார்க்க அவள் விரும்பவில்லை. அபி, இப்படி ரூம்லையே அடைஞ்சு கிடந்தா எப்படிடி? ஹால்லையாவது வந்து உட்காரலாம்ல. இப்படி நீ எப்போதும் ரூம்லையே இருந்தா மனசு பாரம் தாண்டி அதிகமாகும். அம்மா சொல்கிறத கேளு அபி, ரூமை விட்டு வெளியில் வா என்றாள் வள்ளியம்மை. எனக்கு வெளியில் வரவே விருப்பம் இல்லை. நான் இப்படியே இந்த ரூம்லையே இருந்துடுறேன். தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. அழகுங்கிற திமிரில் இருந்த எனக்கு சரியான தண்டனையை அந்த கடவுள் கொடுத்துட்டாரு. அதை நான் இப்படி அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படியெல்லாம் பேசி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத அபி. இல்லைம்மா, உன்னையும் நான் மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். நீ தனியாளா வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு வெளியிலையும் போய் வேலை பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. உன்னையும் நான் புரிஞ்சுக்காமல் போயிட்டேம்மா. இந்த தனிமை எனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். அம்மா, என்னோட இந்த மூஞ்சை பார்த்தா கண்டிப்பாக யாருக்கும் என்னை பிடிக்காது. நீங்களும் என்னை வெறுத்து ஒதுக்கிடாதீங்கம்மா என்றவள் கண்ணீருடன் கூற, என்ன பேசுகிற அபி? செவிடானாலும் முடமானாலும் ஒரு தாய்க்கு தன்னோட பிள்ளை தான் தேவதை. அப்படிப்பட்ட தேவதையான உன்னை நான் எப்படி வெறுப்பேன்? உன்னை வெறுத்தா நான் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு தான் அர்த்தம். நீ இப்படி தனியாகவே ரூமில் இருந்தனா இந்த மாதிரி தான் ஏதாவது தேவையில்லாமல் எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல நீ வெளியில் வா அபி என்று வள்ளியம்மை பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் அபிராமியின் தாய் மாமனான சுதாகர் வீட்டிற்கு வந்தான். வாடா சுதாகர், பாத்தியாடா உன் அக்கா பொண்ணுக்கு வந்த நிலைமைய? எவ்வளவு சொன்னாலும் அபி ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறா. நீயாவது கொஞ்சம் அவளுக்கு எடுத்து சொல்லுடா என்று கூறிக்கொண்டே சுதாகரின் கையை பார்த்தாள். அவன் பூ பழங்களோடு திருமண பத்திரிகையையும் கொண்டு வந்திருந்தான். அதை பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. டேய் சுதாகர், என்னடா இது என்று ஆச்சரியத்துடன் கேட்க, அக்கா, எனக்கு கல்யாணம், அதான் முறைப்படி உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கலாம்னு வந்திருக்கேன் என்று சுதாகர் கூற, வள்ளியம்மைக்கு சிறிது நேரம் மூச்சை நின்றுவிடும் போல் இருந்தது. சுப்பிரமணியனுக்கும் பேச்சு வரவில்லை. என்னடா சொல்ற, கல்யாணமா? அக்கா, என்னை மன்னிச்சிடு. நீ கல்யாணமாகி போனதுக்கப்புறம் யாரும் இல்லாத கமலா அம்மாவை நான் அம்மாவாக தத்தெடுத்து என் கூடவே வச்சிருக்கிறது உனக்கு தெரியும். என்னதான் அவங்க என்னை பெத்த அம்மா இல்லைனாலும் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு அவங்க தான். அவங்களுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு.
எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நீ ஆசைப்பட்டதும் நான் ஆசைப்பட்டதும் கண்டிப்பாக நடக்காதுன்னு எனக்கு தெரியும் அக்கா. அதனால தான் அம்மா ஆசையை நிறைவேற்றணும்னு நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். அம்மா ஏற்கனவே தூரத்து சொந்தத்தில் ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருந்தாங்க. நீ இப்போ இருக்கிற நிலமை சரியில்லை, அதான் உன்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என்ன இருந்தாலும் நீ என்னோட அக்கா இல்லையா, அதான் முதல் பத்திரிக்கையை உனக்கு வைக்கலாம்னு வந்தேன் என்றவன் தலை குனிந்தபடியே கூறினான். டேய் சுதாகர், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. உனக்கும் அபிராமியை பார்க்கவே பிடிக்கல இல்லை? ஐயோ அக்கா, நீ அந்த மாதிரியெல்லாம் என்னை தப்பாக நினைக்காத. என்றைக்குமே அபி எனக்கு அக்கா பொண்ணு தான். அவளுக்கு என்னை பிடிக்கல அக்கா, அப்புறம் எப்படி என் கூட அவளால் சேர்ந்து வாழ முடியும் என்று சுதாகர் பேசி கொண்டிருந்த நேரத்தில் அபிராமி கதவை திறந்தாள். அவளை பார்த்த அந்த நொடி சுதாகரும் கண்ணீர் விட்டு அழுதான். மாமா, நீங்கள் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. நான் அழகாக இருக்கும்போது என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்டீங்க. அழகுங்கிற திமிரில் நான் உங்களை பிடிக்கலைன்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு நான் தகுதியானவ இல்லை மாமா. உங்கள் அழகுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க என்றாள் அபிராமி. அப்படியெல்லாம் பேசாத. உன்னோட இந்த நிலைமையை பார்த்து நான் இந்த முடிவை எடுக்கலை அபி. என்னை பொறுத்த வரைக்கும் அழகுங்கிறது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். மனசு ஒத்து போகாமல் 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது. ஆரம்பத்தில் இருந்தே என்னை உனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இப்போ உன்னோட இந்த நிலைமையை காரணமாக காட்டி நான் உன்னை கல்யாணம் பண்ணா பின்னாடி நாம் வாழ்கிற வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குமான்னு எனக்கு தெரியலை. அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அபிராமி, நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட படிப்பு தான் உன்னோட அடையாளம், உன்னோட ஆயுதம். அதை தயவு செஞ்சு யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. அக்கா, மாமா, நீங்கள் எல்லாரும் என்னோட கல்யாணத்துக்கு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். நான் கிளம்புறேன் என்றவன் மனக்கவலையுடன் மௌனமாக அங்கிருந்து புறப்பட்டான். சுதாகரின் இத்தகைய முடிவால் இடிந்து போன வள்ளியம்மைக்கு பேச்சு வரவில்லை. இப்படி நாட்கள் நகர்ந்த நிலையில் அவளின் காயங்களும் ஆறத் தொடங்கின. அவள் மெல்ல மெல்ல வீட்டின் மற்ற அறைகளுக்கு வர ஆரம்பித்தாள். அப்பொழுது அவளை பார்க்க குமரனும் அவளது தோழிகளும் வீட்டிற்கு வந்தனர். அவர்களை பார்க்க விருப்பமில்லாத அபிராமி மீண்டும் தன் அறைக்கு சென்றாள். வந்தவர்களை உபசரித்த வள்ளியம்மை, இதோ பாருங்கம்மா, நீங்களாவது அவகிட்ட எடுத்து சொல்லி புரிய வைங்க. எப்போதும் அந்த ரூமில் தான் இருக்கா. அப்பப்போ தான் வெளியில் வந்து போகிறா. காலேஜுக்கு போக சொன்னாலும் கேட்க மாட்றா. நீங்களாவது அவகிட்ட கொஞ்சம் சொல்லுங்கம்மா என்றாள். பின்பு மூவரும் அபிராமியின் அறை கதவை தட்ட அவள் திறக்கவில்லை. பின்பு குமரன் அபிராமியிடம் வெளியில் இருந்தபடி பேசினான். அபிராமி, நீ என்ன தப்பு பண்ணன்னு இப்படி ரூம்லையே இருக்க? இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் எவ்வளவோ தப்புகளை பண்ணிக்கிட்டு சுதந்திரமாக நடமாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீ ஒரு தப்பும் பண்ணாமல் இப்படி அறையிலேயே இருக்கிறது சரியான்னு நீயே சொல்லு. முன்னாடி அழகுங்கிற திமிரில் இருந்த, இப்போவும் அதே அழகை காரணமாக காட்டி தனிமையில் இருக்க. முதல்ல இந்த அழகுங்கிற விஷயத்திலிருந்து நீ வெளியில் வா. அழகுங்கிறது ஒவ்வொருத்தரும் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. உன்னோட உண்மையான அழகே உன்னோட படிப்பு தான். தயவு செஞ்சு அழகை தூக்கி போட்டுட்டு படிப்பை தேடு அபிராமி. இந்த உலகத்தில் நீ சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. முக அழகை காரணமாக காட்டி நீ அதுக்கு தடையாக இருக்காத. படிக்கிறதுக்கு காசு பணம் வேணும்னா தடையாக இருக்கலாம். ஆனால் அழகு என்றைக்குமே தடையாக இருக்கக்கூடாது. 2 கையும் இல்லாமல், கால் இல்லாமல், கண் இல்லாமல் எவ்வளவோ பேர் படித்து இன்னைக்கு பெரிய நல்ல இடத்துல இருக்காங்க. உனக்கு என்ன குறை அபிராமி? அந்த கடவுள் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. உனக்கு இவ்வளவு சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ படித்தவ, புத்திசாலி, புரிஞ்சுக்க அபிராமி. இப்போதைக்கு நீ எங்களை பார்க்க வேணாம். ஆனால் நாளைக்கு காலையில் நீ காலேஜுக்கு வரணும். நாங்கள் எல்லாரும் உன்னோட வருகைக்காக வெயிட் பண்ணுவோம். நீ கண்டிப்பாக வரணும். புது அபிராமியாக வரணும் என்று குமரன் கூறிவிட்டு புறப்பட்டான். குமரன் பேசியதில் அவளின் தோழிகளுக்கும் நன்றாக புரிந்தது. மேற்கொண்டு அவர்களிடம் பேச வார்த்தைகள் இல்லை. அவர்களும் கிளம்பிவிட்டனர். அபிராமி அன்று இரவு முழுவதும் தூங்காமல் குமரன் கூறியதையே யோசித்து கொண்டிருந்தாள். குமரன் பேசிய வார்த்தைகளினால் அவள் மனதில் புதிதாக ஒரு தெளிவு பிறந்தது. மறுநாள் காலை விடிந்ததும் குளித்துவிட்டு வழக்கம் போல கல்லூரிக்கு புறப்பட தயாரானாள். அதை பார்த்த வள்ளியம்மைக்கும்
சுப்பிரமணியனுக்கும் மனது பாரம் சற்று குறைந்தது போல மகிழ்ச்சியாக இருந்தது. கண்கள் தெரியும் அளவிற்கு துப்பட்டாவால் முகத்தை மூடிக்கொண்ட அபிராமி பல சங்கடங்களை மனதில் சுமந்து கொண்டு எப்பொழுதும் போல ஸ்கூட்டரில் கல்லூரிக்கு புறப்பட்டாள். அவள் எதிர்பார்த்தது போலவே கல்லூரியில் அவளை யாரும் ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை, அவளின் நண்பர்களை தவிர. குமரன், ராதிகா, அம்பிகா மூவரும் அபிராமியை அன்பாக வரவேற்றனர். ஆனால் அவளின் கண்களோ தனது காதலனான சுதனை தேடியது. அவனிடம் நிறைய பேச வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தாள். அவனும் வந்தான், வேறொரு பெண்ணோடு. அவனிடம் பேச அவனை நெருங்கினாள். ஆனால் அவனோ அவளை அருவருப்புடன் பார்த்து ஒதுங்கினான். இது அபிராமிக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது. இது உண்மையான காதல் அல்ல, அவன் தன் முகத்தை மட்டுமே பார்த்து விரும்பியிருக்கிறான் என்பதை அவள் தற்போது புரிந்து கொண்ட பின் அவள் மனது மேலும் வலிக்க ஆரம்பித்தது. பிறகு தன் நிலைமையை உணர்ந்தவள் தன்னையே சமாதானம் செய்து கொண்டாள். ஆனால் குமரன் கண்களுக்கு மட்டும் அபிராமி அதே அழகுடையவளாகத்தான் தெரிந்தாள். எந்த அருவருப்பும் இல்லாத குமரன் அவள் அருகில் அமர்ந்து அவள் படிப்பிற்கு தேவையான உதவிகளை செய்தான். அவள் தன் நிலைமையை மறந்து சகஜ நிலைக்கு வருவதற்காக அவளிடம் சிரித்து பேசுவது, கிண்டல் அடிப்பது, நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுவது என அவளை மாற்ற ஆரம்பித்தான். அபிராமிக்கும் குமரனின் நல்ல உள்ளம் அப்பொழுதுதான் புரிந்தது. இப்படி இருக்க குமரன் இல்லாத நேரத்தில் அவனின் புத்தகத்தை படித்து கொண்டிருந்த அபிராமிக்கு அதிர்ச்சி. அவன் தன்னை காதலித்து வந்திருக்கிறான் என்பது அந்த புத்தகத்தில் எழுதியிருந்த வாசகத்தின் மூலமாக தெரிந்தது. அதை பார்த்த அவள் மீண்டும் மன அழுத்தத்திற்குள் நுழைந்தாள். ஏனென்றால் அப்பொழுது இருந்த அபிராமியின் அழகு வேறு, இப்போது இருக்கும் அபிராமியின் அழகு வேறு. ஒருவேளை முன்பு இருந்த அபிராமியின் அழகிற்காக அனைவரும் அவளை விரும்பியது போல குமரனும் விரும்பியிருப்பானோ? இல்லை, இப்பொழுது வரை அந்த விருப்பம் அவன் மனதில் இருக்கிறதா? இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. இந்த முகத்தை யாரும் இனி விரும்ப மாட்டார்கள் என்ற எண்ணம் அவள் மனதிற்குள் அலைப்பாய்ந்தது. அதை நினைத்தபடியே சோகமாக அமர்ந்தவளிடம் ராதிகா வந்து பேசினாள். என்னடியாச்சு, ஏன் டல்லா இருக்க? இல்லடி ராதிகா, நான் அழகா இருந்தப்ப எத்தனையோ பேர் என்னை விரும்பி இருக்காங்க, லவ் லெட்டர் கொடுத்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குமரனும் என்னை விரும்பி இருக்கான். நான் இப்போ தாண்டி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி எல்லாருமே என்னோட அழகை மட்டுமே பார்த்து என்னை காதலிச்சிருக்காங்க. ஆனால் யாருமே என்னோட மனசை பார்க்கலடி என்றவள் கண்ணீருடன் கூறினாள். யாரடி சொன்னா உனக்கு அப்படி? குமரன் உன்னை லவ் பண்ணது எங்கள் எல்லாருக்கும் தெரியும்டி. நீ அழகா இருந்தப்போ மட்டும் இல்லடி, இப்போ வரைக்கும் அவன் உண்மையாக தான் உன்னை விரும்புகிறான். ஆனால் இது நாள் வரைக்கும் அவன் உன்கிட்ட வந்து சொல்லலை. காரணம், அவன் அழகு இல்லையே. உனக்கு அழகு தானடி முக்கியம், அது அவன்கிட்ட இல்லை. அதான் தன்னுடைய காதலை அவனுக்குள்ளேயே வச்சுக்கிட்டான் என்று ராதிகா பேசியது அபிராமிக்கு 1000 முற்கள் அவள் நெஞ்சை குத்தி கிழிப்பது போன்று இருந்தது. தனது கர்வத்தையும் திமிரையும் கண்டு அவளையே அவள் வெறுத்தாள். இப்படி இருக்க நாட்களும் நகர்ந்தது. அவளின் காயங்களும் மெல்ல மெல்ல ஆற ஆரம்பித்தது. பிறகு மருத்துவரின் பரிந்துரையோடு அவளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டது. முன்பு இருந்த அழகை அவளால் பெற முடியவில்லை என்றாலும் பார்க்கும் அளவிற்கு அழகாகவே மாறினாள். அவளின் இந்த தோற்றத்தை பார்த்த சுப்பிரமணியனும் வள்ளியம்மையும் நிம்மதியில் பெருமூச்சு விட்டனர். பல நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கல்லூரிக்கு வந்தவளை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். ஏனென்றால் அவள் முகம் மீண்டும் ஜொலிக்க ஆரம்பித்தது. இம்முறை அவள் மனதும் தான். இவ்வளவு நாள் அவள் முகத்தின் அருவருப்பால் அவளை நெருங்க முடியாமல் இருந்த அபிராமியின் பழைய காதலனான சுதனும் அவளிடம் பேச வந்தான். என்ன மன்னிச்சிடு அபிராமி, இவ்வளவு நாள் உன்கிட்ட நான் பேசாமல் இருந்ததுக்கு காரணமே என்னோட குற்ற உணர்ச்சி தான். என்ன இருந்தாலும் அன்னைக்கு நாம் 2 பேரும் பைக்கில் போனதால தான் உனக்கு அந்த நிலமை. அதனால தான் உன் முகத்தை எப்படி பார்க்குறதுன்னு தெரியாமல் உன்கிட்ட பேசாமலேயே இருந்துட்டேன் என்றவன் வெட்கமே இல்லாமல் பொய் கூறினான். அது அவளுக்கும் நன்றாகவே தெரிந்தது. சிறிதும் பதற்றப்படாத கோவப்படாத அபிராமி, சரி இருக்கட்டும், இப்போ உனக்கு என்ன வேணும் என்றாள். என்ன அபிராமி இப்படி கேட்குற? நான் உன்னோட லவ்வர். இல்லை, நீ தப்பாக சொல்கிற சுதன். நீ என்னோட எக்ஸ் லவ்வர், அவ்வளவுதான். உன்னையும் சரி இந்த உலகத்தையும் சரி நான் இப்போ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன்.
என்று இவர்கள் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் குமரன் அங்கு வந்தான். அபி, இன்னைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும், உனக்காக நான் அங்கே வெயிட் பண்ணுறேன், நீ பேசிட்டு வந்துரு என்றவன் அவர்களை தொந்தரவு செய்ய மனமில்லாமல் அங்கிருந்து நகர அவன் கையை பிடித்தாள். நில்லு குமரா, சேர்ந்தே போவோம் என்றாள். அபிராமி, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் என்று சுதன் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் இடைமறித்த அபிராமி, நிறுத்து சுதன், போதும், நான் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கேன். எது உண்மையான காதல்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட காதல் உண்மையா இல்லையான்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, அது உன் மனசுக்கே நல்லா தெரியும். அதை கேளு, அது சொல்லும். நீ என்னை உண்மையாகவே லவ் பண்ணியா இல்லை என் அழகுக்காக லவ் பண்ணியான்னு. நான் இப்போவும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் உன்னை இல்லை. என்ன இல்லையா, வேற யாரை லவ் பண்ணுற என்று சுதன் கேட்க, இவனை தான், ஆனால் இவன்கிட்டயே இன்னும் நான் சொல்லலை என்றவள் சட்டென்று குமரனின் கன்னத்தில் முத்தமிட்டு தனது காதலை வெளிப்படுத்தினாள். அதிர்ச்சியில் உறைந்து போன குமரன் அப்படியே சிலை போல நின்றான். வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால் முக அழகை பார்க்காதீர்கள், மன அழகை பாருங்கள். அபிராமி எந்த அழகு முக்கியம் என்பதை தற்போது புரிந்து கொண்டாள். உள்ளத்தை மட்டுமே பார்த்து வந்த இவர்களின் உண்மையான காதல் வளர வாழ்த்துவோம். இந்த கதை எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல கதையில பார்க்கலாம். நன்றி.